துளாராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு மறைஞ்சாலும் தன்னுடைய பார்வையாலேயே நல்ல யோகத்தை கொடுத்துருவாருன்னே சொல்லலாம். சுமார் 80-85% வரைக்கும் நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. துளாராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வாயோடைய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம், குருவுடைய விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். அதுல செவ்வாயோடைய 3-4 பாதங்கள், செவ்வாய் 2க்கும் 7க்கும் அதிபதி. இவங்களுக்கு திருமண அமைப்பும் பேசி பிழைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கப்போ பேச்சு சாமர்த்தியம்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு 80% வரைக்கும் நல்ல பலனை தரும். அடுத்தது சுவாதி நட்சத்திரம், ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இங்கே ராகு குருவுடைய வீட்டில் 6ஆம் இடத்துல இருக்கிறதால இவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா சிறப்பாக இருக்கும். கடன் வாங்கியாவது வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இருக்கும். இவங்களுக்கு நல்ல சுப விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பிரயாணங்கள்லாம் ஏற்படும். வெளிநாடு பயணம்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும். அடுத்தது குருவுடைய விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். குரு இவங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியாக வரதுனால